அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இன்றைய நன்னாளில் 12/5/2026 மங்களகரமான செவ்வாய்க்கிழமை. இன்றைய பதிவில் ஒரு மிக முக்கியமான ஜோதிட ரகசியத்தை நாம் பார்க்க போகின்றோம். குறிப்பாக மீனராசி நேயர்களுக்கு இன்று ஒரு அபூர்வமான ஒரு கிரக சேர்க்கை காத்திருக்கின்றது. இதை இந்த வீடியோவின் இறுதியில் ஒரு சிறப்பு தகவலாக நாம் உங்களிடம் பகிரப் போகிறேன். மீனராசிக்காரர்கள் இந்த வீடியோவை இறுதியை தவறாமல் பாருங்கள். இன்றைய கிரக நிலையை பார்த்தால் சந்திரன் இன்று குருவின் சாரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். நட்சத்திரநாதன் குரு பகவான் மிதுனராசியில் தனது சொந்த நட்சத்திரத்திலே அமர்ந்து பலம் பெறுகின்றார். இன்றைய உபநட்சத்திரநாதனோ கேது பகவான் சிம்மராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த கிரக தொடர்புகள் 12 ராசிகளுக்கும் தரும் அழகான பலன்களை இப்போது நாம் விரிவாக பார்ப்போம். நண்பர்களே, மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம் நீடிக்கிறது. குருவின் சந்திர சாரம் பலத்தால் நிலுவையில் இருந்த பண பரவுகள் தடையின்றி வந்து சேரும். மூத்த சகோதரர்களின் ஆதரவு என்று உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். கேதுவின் உபநட்சத்திர தொடர்பு இருப்பதால் ஆன்மீக பணியில் ஈடுபாடு காட்டும். அதே வேளையில் புதிய முயற்சியில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. நண்பர் ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்றார். தொழிலில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் ஆளுமை திறன் வெளிப்படும். குரு பகவான் தனது சொந்த சாரத்தில் இருப்பதால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் தொடர்பான நற்செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய முன்னேற்றம் இன்று உங்களுக்கு காத்திருக்கின்றது. மிதுனராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசியிலே குரு பகவான் அமர்ந்து சந்திரன் அவரது சாரத்தில் சஞ்சரிப்பது ஒரு மிகச்சிறந்த தர்மகிரமாத யோகத்தை போன்ற பலனை தரும். நீண்ட நாள் கனவுகள் நினைவாகும். தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை பிறக்கும். பாக்கியஸ்தானம் வலுவாக இருப்பதால் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளாக முடியும். கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திராசின் தாக்கம் தொடர்வதால் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குருவின் சாரம் உங்களுக்கு ஓரளவு பாதுகாப்பை தந்தாலும் கேதுவின் உபநட்சத்திர தொடர்பு மனக்குழப்பங்களை தரலாம். எனவே முக்கியமான முடிவுகளை ஒரு நாள் தள்ளி போடுவது புத்திசாலித்தனம் என்பதில்லை. சிம்மராசி நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசியிலே கேது அமர்ந்து உபநட்சத்திரமாக வருவதால் இன்று ஆன்மீக தேடல்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்களின் ஆலோசனைகள் உங்கள் தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல உதவும். கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்களாக உங்களை தொல்லை கொடுத்த கடன் பிரச்சனைகள் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகளில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். குருவின் நட்சத்திர சாரம் உங்கள் வேலையில் ஒரு நேர்த்தியை கொடுக்கும். உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இன்று மேலதிகாரிகள் வழங்கப்படும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று 5ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் புத்திர பாக்கியம் மற்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். குருவின் சாரபலத்தால் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் மூலம் வருமானம் வர வாய்ப்புள்ளது. புதிய திட்டங்கள் முதலீடு செய்ய இன்று உகந்த நாள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும். விருச்சிகராசி அன்பர்களே, இன்று 4ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் வீடு வாகனம் தொடர்பான யோகங்கள் கைகூடும். குரு பகவான் மிதுனத்தில் அமர்ந்து சந்திரனை பார்ப்பது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அரசாங்க ரீதியாக உதவிகள் என்று உங்களுக்கு தடையின்றி கொண்டு சேரும். தனுசு ராசி நேயர்களே, இன்று 3ஆம் இடத்தில் சந்திரன் சந்திரிப்பதால் உங்கள் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு பலம் சேர்க்கும். குருவின் சொந்த நட்சத்திர தொடர்பு இருப்பதால் நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் இன்று மற்றவர்களுக்கு ஒரு வேதாந்த வாக்காக இருக்கும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. மகர ராசி நேயர்களே, இன்று தனஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது பொருளாதார உயர்வை தரும். குருவின் சாரபலத்தால் குடும்பத்தில் ஒரு சுப விசேஷம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். கொடுத்த கடன் வசூலாகும். கேதுவின் உபநட்சத்திர தொடர்பு இருப்பதால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது உங்கள் நட்பெயரை காப்பாற்றும். கும்பராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிப்பதால் புதிய வித்வேகத்துடன் செயல்படுவீர்கள். குருவின் சாரபலத்தால் உங்கள் முகம் பொழிவு பெறும். இன்று நீங்கள் எடுக்கும் எந்த முடிவும் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்துக்கு பெரும் உதவும். சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்து கௌரவம் உயரும் ஒரு அற்புதமான நாள் இது. மீனராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் சுபவிரயங்கள் உண்டாகும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்பு மூலம் பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கான அந்த பிரத்யேக ரகசிய தகவலை இன்னும் சில நிமிடங்கள் வழங்க இருக்கின்றேன். இன்றைய சிறப்பு தகவல் மீனராசி நேயர்களுக்கான அந்த ரகசியம். மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை தரப்போகிறது. இன்று ஒரு மணி வரை சந்திரன் குருவின் புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். கேபி ஜோதிட முறைப்படி உங்கள் ராசிநாதனான குரு பகவான்
இன்று மிதுன ராசியில் தனது சொந்த நட்சத்திரங்களில் மிக வலுவாக இருக்கின்றார். இதில் கவனிக்க வேண்டிய சூட்சுமம் என்னவென்றால், இன்றைய உபநட்சத்திர அதிபதியான கேது பகவான் சிம்மத்திலிருந்து ஒரு ஞானத்தையும் தெளிவையும் உங்களுக்கு தருகின்றார். இதனால் நீண்ட நாட்களாக நீங்கள் குழப்பத்தில் இருந்த ஒரு விஷயத்திற்கு இன்று ஒரு தீர்வு கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் குருவே நட்சத்திரநாதனாக வருவதால் இன்று மீண்டும் எடுக்கும் ஆன்மீக அல்லது தொழில் ரீதியான முடிவுகள் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் போல அமையும். 4ஆம் இடத்து குருவின் பலத்தால் வீடு மாற்றம் அல்லது புதிய சொத்து வாங்க நினைப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாளாக தொடங்கும். நண்பர்களே, இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைத்து வாழ்த்துகிறேன். உங்கள் நம்பிக்கையே உங்கள் பலம். நண்பர்களே, எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு இதுவரை ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.